கதை ஆரம்பம். ஸ்வர்க்க ராஜ்யத்துல விதி சக்கரம்னு சொல்லப்படுற ஒரு புனிதமான இடம். அதுதான் விதியின் அஸ்திர ஆய்வகம். அந்த மாய சக்கரம்தான் பூமியிலையும் ஸ்வர்க்கத்துலையும் இருக்கிற எல்லா உயிரினங்களோட விதியையும் கட்டுப்படுத்திட்டு இருக்கு. அப்புறம் காட்சி மாறுது. ஸ்வர்க்க ராஜ்யத்துல இருந்து வந்த ஹவுஜின்னு ஒரு தேவதையும் காட்டப்படுது. அவங்க ஒரு திட்டம் போடுறாங்க, ஸ்வர்க்கத்தோட ஒரு பகுதியை வலிமையாக்கணும்னு. எப்படி? ஒரு ராட்சத அசுரன் உடம்பு துண்டுகளை வச்சு. ஆனா அந்த ராட்சத அசுரன் தன் விதிக்கு சம்மதிக்கல. ஸ்வர்க்க ராஜ்யத்துல விதிக்கு எதிரானவங்க எல்லாரும் பிசாசுகள் தான். ஹவுஜி தன் திட்டத்தை நிறைவேற்றிட அந்த அசுரனையே அழிச்சுடுறாங்க. சட்டென்னு அந்த அசுரன் உடம்பு துண்டுகள் பூமியில விழுந்து ஒரு மாபெரும் மலையா மாறிடுச்சு. அது மட்டும் இல்ல, அந்த அசுரன் உடம்பு துண்டுகள் சூழ்ச்சி செய்யும் கூர்மையான உயிரினங்களா மாறிடுச்சு. ஒரு நாள் விதி சக்கரம் அந்த மலையை கண்டுபிடிச்சிடுச்சு. ஹவுஜி அந்த மலையை அழிக்க முடிவு பண்றாங்க. அந்த செயல் அழிவு, கோரமான அழிவு. அது வானர அரக்கர்களின் கண்களை பற்ற வைத்தது. 300 வருடங்களுக்கு பிறகு பழிவாங்க அவர்கள் சத்தியம் செய்தார்கள். சரி, வானவர்கள் என்ன பண்ணினாங்கன்னா, ஒரு சிறப்பு அகாடமி, ஸ்வோர்ட் அகாடமி, அழியாத சக்தி பெற யோக்கியதான ஆட்களை தேட. அந்த பட்டியலில் ஹுவா ஜியின் மகள் தேவி. ஆனா இவ என்ன பண்றா? சும்மா இருக்கா? தேர்வு எல்லாம் அவளுக்கு பேர்ல இல்ல. வான அகாடமி விழா தொடங்க போகுது. அப்போ ஒரு வானர அரக்கனை பார்க்கிறா. சூன் வூகோன்னு பெயர். அவன் என்ன பண்றான்? சொர்க்கத்திற்குள்ளே நுழைஞ்சு பழங்கள், மிட்டாய்கள் எல்லாத்தையும் திருடுறான். சந்தேகப்படுறா. அவனை மறைச்சு பின்தொடரா. அதே சமயம் சொர்க்க ராணுவத்தின் உயர் அதிகாரி ஜூல் லிங் ஒரு விருந்தில். அவனுக்கு உயர் பதவி. ஆனா அவன் என்ன பண்றான்? அடம்பிடிக்கிறான், அவமானப்படுத்துகிறான். ஒரு அதிகாரிக்கு ஒத்துவராத செயல்கள். விழாவின் போது ஜேலிங் அவருக்கு பிடிச்ச பலாப்பழம் ஒரு வேலைக்காரன் கொண்டு வர்றத பார்க்கிறாரு. அவரு அந்த வேலைக்காரனை அங்கேயே இழுத்துட்டு வர சொல்றாரு. சட்டென்ன ஒரு கட்டளை. வேலைக்காரன் மறுக்கிறான். அப்போ ஜேலிங் கடுப்பா அவனை பிடிச்சு ஒரு கட்டையால அடிக்க போறாரு. அடேங்கப்பா! அந்த நேரத்துல ஸ்வர்ண ஆசிரமத்துல பங்கேற்கிற ஜான்லின்னு ஒருத்தர் வந்து வேலைக்காரனை காப்பாத்துறாரு. அந்த கட்டைய பிடிச்சு நிறுத்திடறாரு. ஜவான்லீன் இத பார்த்த உடனே வேலைக்காரனுக்கு என்ன பாதிப்பும் வரக்கூடாதுன்னு சொல்றாரு. இதனால கடுப்பான ஜேலிங் ஜவான்லீனை தாக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ ஆசி வந்து ஜேலிங்குக்கு பின்னாடி ஒரு அற்புதமான அடி கொடுக்கிறாரு. ஜேலிங் தள்ளாடி விழுந்துடுறாரு. அடடேய், அவமானமா இருக்குல்ல. இன்னும் ஆசிய தாக்க போறாரு ஜேலிங். அப்போ கல்குகை ஆசிரமத்துல இருந்து ஒருத்தர் வந்து அவனை தடுக்க முயற்சி பண்றாரு. ஆனா அந்த வாலிபர் சுவத்துல வந்து தள்ளப்படுறாரு. இந்த கலவரத்தோட நடுவுல வுகோங் என்ன வேகத்துலன்னா அவருடைய சாமர்த்தியமான குரங்கு சண்டை பாணியில ஜேலிங்க தாக்க ஆரம்பிக்கிறாரு. சீறி பாயறாரு. ஜூலிங் சீறி பாய்ந்து வீரர்களை வுக்காங்கை பிடிக்க கட்டளையிட்டான். ஆனா அந்த கபட சாமர்த்தியக்கார பிசாசு ஒரு கணத்தில் அந்த படையாளிகளை அடித்து நொறுக்கிட்டான். எப்பவும் போல வுக்காங் தன் பலத்தை பறைசாத்த ஆரம்பிச்சான். ஆனா அஜி அவன் பேரிச்சம்பழங்களை திருடினதுக்கு கடுமையா திட்டினா. முடியை பிடிச்சு இழுத்து அவன் குறும்புக்கு கண்டனம் சொன்னா. அப்புறம்தான் டான் பொங் வந்தான். அம்மன் ஹாஜின் நம்பிக்கைக்குரிய உதவியாளன். அவன் வந்ததும் வுக்காங்குக்கு கதறல் வந்தது. டான் பொங் கடவுள் மாதிரி அசுர சக்தி படைச்சவன். யாரும் அவனை குறைத்து மதிப்பிட மாட்டாங்க. ஆனா வுக்காங் ஒரு வலிமையான பிசாசு இல்லையா? கடுமையா போராடினான். ஒரு விபரீத நிமிஷத்துல அவன் தன் மகா கோல்களை டான் பொங்கிட்ட வீசி எரிஞ்சான். ஆனா அஜி சரியா நேரத்துல வந்து சண்டையை நிறுத்தினா. வுக்காங்குக்கு அதிர்ச்சி. அஜி அவன் ராட்சத கோலை ஒரு விரலாலேயே தடுத்து நிறுத்தினா. அப்பதான் தெரிஞ்சது அஜியோட நம்பர் 1 காவல்காரன் லிங் ஷுன் வந்திருக்கான். இதை கண்டு வுக்காங் பதற்றத்துல நடுங்கினான். அவன் எவ்வளவு வலிமையானவன்னு அவனுக்கு தெரிஞ்சது. அவன் ஒரு அடியாலேயே வானத்துல பறந்துட்டான். அந்த குரங்கு வாலி எவ்வளவுதான் முயற்சி பண்ணினாலும் பிடிச்சு போட்டு காவல்காரங்க நிறைஞ்ச சிறையில தூக்கி போட்டுட்டாங்க. அதே சமயம் அம்மன்வாஜி விழாவுல என்ன பிரச்சனைன்னு தலையை பிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த எர்லிங் வாலி கூட சண்டை போட்டதுல மனசுக்குள்ள சண்டை நடக்குது. தன் பொண்ணை தண்டிக்க மனசு இல்ல. ஆனா சும்மா விடவும் முடியல. அந்த ஆசி தன் தப்புக்கு சாரி கேட்டு தன்னை மற்றும் வாலியையும் தண்டிக்கணும்னு சொல்றா. அது கேட்டு வாஜிக்கு கண்ணீர் வரும். என்ன பண்றதுன்னே தெரியல. அன்புல தன் அம்மாவுக்கு ஒரு தாலிஸ்மன் கொடுக்கிறா. அந்த தாலிஸ்மானை பார்த்த தொன்பொங் தன் காதலியோ தெய்வத்தை ஞாபகம் வருது. அவள் ஒரு ஒளிஞ்ச கல் கொடுத்தா ஞாபகம் வருது. அந்த தாலிஸ்மன் அவருக்கு அருமையான நினைவுகளை தெரிவிக்குது. சிறையில வாலி கூட எர்லிங் அடைஞ்சிருக்கான். சிறையில இருந்தாலும் எந்த புகாரும் இல்ல. தான் தப்பு பண்ணினதை உணர்ந்துட்டான். சண்டையில புகுந்து தப்பு பண்ணிட்டானே. அப்புறம் வந்து தேவி வஜி அவனை விடுதலை பண்ணுறா. அட போங்கடா, வுகோங்குக்கு நீதி இல்லாம நடந்துச்சுன்னு கடுப்பு. ஆனா தேவி ஒரு பொன்னால கிரீடம் கொடுக்கறா. அடேங்கப்பா! அந்த கிரீடம் தான் அவனை கட்டுப்படுத்த உபகரணம்னு அவனுக்கு தெரியல. தேவி மந்திரம் சொல்லும் போதெல்லாம் வுகோங்குக்கு அடங்காத வலி. அவன் கஷ்டப்படுறத பார்த்து ஆசிக்கு மனசு வெறுத்தெரிகுது. அவ தானே தண்டிச்சுடுறேன்னு சொல்றா. அம்மா போகட்டும்னு. சரி, தேவி ஒரு பொன்னால கோலு கொடுக்கிறா. அந்த குரங்கு ராட்சசன பாடம் பண்ண வாங்கன்னு.
சும்மா இருந்தா போச்சு. சின்னஞ்சிறு குரங்கு ராட்சசன். வுகோங் நிதானமா புலம்பெறும் போது ஒரு கனவு ஞாபகம் வரும். அவன் குரங்கா இருந்தப்போ ஒரு முதியவர் காப்பாத்தினாரு. அந்த முதியவர் அவனை மானுடனா மாத்தி அவன் பலத்த பெரும்பகுதியை சிறை பண்ணிட்டாரு. இதுவரைக்கும் வுகோங் உபயோகிச்ச சக்தி அவன் உண்மையான சக்தியோட சின்ன பகுதிதான். அதுக்குள்ளேயும் பாருங்க, பேர்லாங்குக்கு ஒரு அதிர்ச்சியான கஷ்டமான விதி காத்திருக்கு. அம்மா ஹுவாஜி தெய்வம்தான் இந்த விதியை அமைச்சிருக்காங்க. ஏன் தெரியுமா? பேர்லாங்கோட 3ஆம் கண்ணோட சக்தியை விடுவிக்கணும்னு. ஆனா அதுக்கு அவன் அவனோட நினைவா எல்லாத்தையும் மறந்துடணும். அழியோட நினைவுகளை கூட. அடேங்கப்பா, விதி சக்கரத்துல கிடக்குறான் பேர்லாங். புது சக்தியை பெற பாடுபடுறான். அவனுக்கு அன்பு செஞ்சவங்க எல்லாரையும் தொலைச்சிட்டு. ஆமா, இந்த அனாச்சாரத்துக்கு பிறகு அழியோ வுகோங்குக்கு மனசு வருந்தி அவனை கவனிச்சுக்கிட்டா. அவனோட நீளமான முடிய வெட்டினா. அவனுக்கு எவ்வளவு கோபம். பிறகு தண்டனையில இருந்து விடுவிக்கிறேன்னு சொல்லி அவனை அடிமையா வைக்க சொன்னா. முதல்ல வுகோங்க சம்மதிக்கல. ஆனா அழிய சொன்ன கோல்டன் கிரவுன் அவனுக்கு வலி கொடுக்குதில்ல. அதனால சம்மதிச்சுட்டான். இருந்தாலும் வளர்ப்பு விலங்கு மாதிரி நடந்துக்கிறத கண்டு கோபப்படுறான் வுகோங்க. அழிய தாக்க முயற்சி பண்றான். ஆனா சண்டையே இல்லாம ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துட்டு நின்னுட்டாங்க. அழியோ எப்படி உணர்ந்தாங்கன்னா, சிறை விடுதலையான பின்பு அவமானத்தோடு வான நகரை தொலைவிலிருந்து வானரன் பார்க்கிறான். அவன் மனசுல விதிச்சக்கரம் ஹுவாஜி தேவி மேலே இருக்கிற கோபம் கொந்தளிக்குது. நூற்றுக்கணக்கான வருஷம் அவனை காப்பாத்தின முதியவர்கிட்ட கத்து 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 கத்துக்கிட்டு சண்டைக்கு ரெடி ஆயிட்டான். அடுத்த நாள் வானரனும் கூட்டமும் வான நகரம் சுத்தி பார்க்கிறாங்க. அழகு அதிசயம், கண்ணுக்கெல்லாம் விருந்து. அங்கே இருக்கிற வழிகாட்டி ஒவ்வொரு இடத்தோட வரலாறையும் முக்கியத்துவத்தையும் சொல்லிக் கொடுக்கிறார். அரண்மனை அழகு. வானரன் வியப்பிலே மூழ்கி போறான். ஆனா அவன் மனசுல ஹுவாஜி தேவி விதிச்சக்கரம் மேல கோபம் கொழுந்துவிட்டு எரியுது. விதிச்சக்கரம் இருக்கிற அறைக்குள்ள போனா அந்த அறைக்கு சாவி திருடி ஜுவான்லின் பையில் மறைச்சிருக்கான்னு அவனுக்கு தெரிய வரும். ஹுவாஜி தேவி விதிச்சக்கரம் எப்படி வேலை பண்றது, குவபாமலை அழிஞ்சது எப்படின்னு விளக்கினா வானரன் கோபம் வெடிச்சிடும். அவன் உள்ளே இருக்கிற ராட்சசன் கிளர்ந்து எழ ஆரம்பிச்சிடும். அதிர்ஷ்டவசமாக வுகோங் என்ன செய்ய போகிறானோ அதற்கு முன்னாடி அசி முன்னேறி அவள் அம்மாவோட முடிவுகளை எதிர்த்து பேச ஆரம்பிச்சா. அவள் யாரும் எதிர்பார்க்காத மாதிரி விதிச்சக்கரம்னு சொல்லுற அந்த கெட்ட காரியத்தை எப்பவும் வெறுத்தாங்கன்னு சொன்னா. அது நல்லதை விட கெட்டதைத்தான் அதிகமா பண்ணுச்சுன்னு கூட சொல்லிட்டா. அப்போ வுகோங் அசியோட துணிச்சலை பார்த்து அதிர்ந்து போனான். ஆனா அவள் வஜி தேவியோட மகள்னு தெரிஞ்சதால அவன் கோபத்தை அடக்க முடியல. வுகோங்க கட்டுப்பாட்டுல வைக்கணும்னு வஜி தேவி யோசிச்சு குவபோமலையை அழிச்சது பத்தி சொன்னா. அது அவன் உள்ள இருக்கிற பிசாசு கல்ல எழுப்பிவிடும்னு அவளுக்கு தெரியும். பின்னாடி வுகோங் எந்த பிணியும் பண்ணினா அவனை அப்புறப்படுத்த சொல்லி தன் காவல்காரன் டான் பொங்கிட்ட கட்டளையிட்டா. அடுத்த நாள் சாவி எடுக்க விதிச்சக்கரத்தை அடையணும்னு வுகோங் தீர்மானிச்சான். ஜுவான்லீனை சமையலறையில கொண்டு போய்விட்டு சாவியை திருட அவன் கூட்டி போனான். விதிச்சக்கரத்துக்கு போற பாலத்துல அவன் போனான். ஆனா உள்ளே போறதுக்கு முன்னாடி எல்லாம் அவனை சந்திச்சான். அவனை நிறுத்தணும்னு அவன் தீர்மானிச்சிருந்தான். சில நொடிகளுக்கு பிறகு 2 பேரும் கடுமையான போர் பண்ண ஆரம்பிச்சாங்க. வெற்றி பெற அவங்க எல்லா சக்தியையும் உபயோகிச்சாங்க. சீக்கிரம் பாருங்க, வாலி அத்தனை கஷ்டப்பட்டும் ஏர்லிங் அவனை படுத்து விட்டான். அடடா, அப்புறம் என்னன்னா தியோன் பிரங்கு ஒருத்தன் தேவி ஹுவாஜி சொன்னாங்கன்னு வாலியை கொல்ல வந்துட்டான். அடேங்கப்பா, வாலியும் ஏர்லிங்கும் தியோன் பிரங்கும் போர் கொஞ்சம் கூட இல்லன்னா மகா போர். அந்த நேரத்துல ஆசி ஜுவான்லின் வந்து சண்டையை நிறுத்த பார்த்தாங்க. ஆனா வாலி பாலத்தை நொறுக்கிவிட்டான். எல்லாரும் பூமியிலே விழுந்து குவாவோ மலையிலே போய் விழுந்தாங்க. ஏர்லிங்கும் தியோன் பிரங்கும் வாலியை அடக்கி அந்த ராட்சத கல்லை மறுபடியும் எழவிடாம தடுக்கணும்னு பார்த்தாங்க. ஆனா அந்த மலையில அவங்களோட மாய சக்தி குறைஞ்சிருச்சு. சும்மா சாதாரண சக்தியில சண்டை போடணும். அந்த நேரத்துல ஆசியும் ஜுவான்லினும் கிராமக்காரங்க ஒரு கூட்டம் வருவதை பார்த்தாங்க. வானத்திலிருந்து விழுந்தது எல்லாம் பிசாசுன்னு நினைச்சு கவனமா வந்தாங்க. ஆசியையும் அவங்க கூட்டத்தையும் பிசாசுன்னு நினைச்சுட்டாங்க. உடனே ஆசி போய் அவங்களுக்கு விளக்கம் சொன்னா. அவங்க பேய் இல்ல, போர்ல சிக்கி தவிக்கிற பயணிகள்னு சொன்னாங்க. ஆனா அழியும் ஜுவான்லின் கிராமத்து மக்களை சமாதானப்படுத்த முயற்சி பண்றப்போ இடி மின்னலோட கருப்பு மேகம் வருது பாருங்க. அட போங்கடா, ஏண்டா இது? பல வருஷமா அந்த கிராமத்துல இருக்கிற சாபம் திரும்பி வந்துடுச்சுன்னு கிராமக்காரங்க பயந்து வீட்டுக்குள்ள ஓடி கதவை பூட்டிட்டாங்க. ஒரு சின்ன பையன் வெளியே அழறான் சொல்லிக்கிட்டே. அந்த மேகப்பேய் அந்த பையன்கிட்ட போறப்போ ஒரு அழகான பொண்ணு திடீர்னு வந்து அந்த பிள்ளைய பாதுகாக்குது. அட கடவுளே, அது யாருன்னா ஆயுட்டியோன் பாங்கோட காதலி. வானராஜ்யத்துல இருந்து வெளியேற்றப்பட்டவ, பூமியில வாழ்ந்துட்டு இருக்கிறவ. அந்த பிள்ளைய பாதுகாக்கிறப்போ டியோன்பாங் வந்து சேர்ந்து அந்த மேகப்பேயோட போராடுறாங்க. அற்புதம், பேய வென்று பிள்ளைய காப்பாத்திட்டாங்க. ஆனா அப்புறம் என்ன நடக்குதுன்னா, ஆயுவும் பிள்ளையும் காப்பாத்தின உடனே டியோன்பாங் பேய் இழுத்துட்டு ஒரு குகைக்குள்ள போயிடுறான். வேற யாரும் அங்கே இல்ல. வுகாங் எர்லிங் இழுக்கப்படாம தப்பிச்சுடுறாங்க. அட போங்கடா, அதிர்ச்சியா ஆழி ஒருத்தி முன்னாடி போய் ஜுவான்லின் வில்லிலிருந்து பனி அம்பு எடுத்து மேகத்தை விட்டு எய்தா.
பூதம் உறைஞ்சி போச்சு. அப்புறம் பாருங்க, மறுநாள் தான் புனங் எழுந்தாச்சு. ஓ, அவளை பராமரிச்சா. ஆனா கடந்த காலம் எல்லாம் மறந்து போச்சாம். திடீர்னு தான் புனங் அவளை கட்டி புணர்ந்தா. ஓ, நடுங்கி போச்சு. நினைவாளிப்பு போச்சுன்னு சொல்லி விளக்கினா. சொர்க்கராஜ்யத்திலிருந்து வெளியேற்றப்பட்டதிலிருந்து எல்லாம் மறந்து போச்சாம். இன்னொரு பக்கம் வுகோங் எல்லாம் கயிற்றோட கட்டப்பட்டிருந்தாங்க. ஆழி கட்டினதுன்னு புரிஞ்சுச்சு. சண்டையை நிறுத்த கட்டினாங்க. மேகபூதம் ஏரியாவில மகா வறட்சியை உண்டாக்கிடுச்சுன்னு சொல்லி உதவி கேட்டா. சம்மதிச்சாங்க. தான் புனங்கூட சேர்ந்தா. ஒரு திட்டம் போட்டாங்க. மேகபூதத்தை ஏமாற்ற திட்டம் போட்டாங்க. சும்மா விட மாட்டாங்க. அப்புறம் வானத்தை கருமையா மாத்த முடிவு பண்ணாங்க. நெசவு துணிகள், அதையும் ஜான்லின் உறைபனி ஆயுதத்தை வைச்சு பிசாசு கிடக்குற இடத்துல கட்டி போட்டாங்க. ஆனா சரியான நேரம் வரணும்னு காத்திருந்தாங்க. அடுத்த நாள் குவாவோ மலையில உள்ள மக்கள் ஒரு பெரிய துணியை நிலத்துல விரிச்சாங்க. மேக பிசாசு வரணும்னு. நம்புங்க, பிசாசு வந்துருச்சு. வுகோங் பாய்ஞ்சி கிளம்பிட்டாரு. வில்லாளிகள் வில்ல நிறுத்தி நிச்சயமா ஜான்லின் ஆயுதத்துல பிசாசு உறைய போறாங்க. அதே நேரம் தியோன்பங் ஒரு நெருப்பு தீபந்தத்தை துணியில வீசி போட்டாரு. போலி சூரியன். பிசாசு அருக வருவதற்கு. பிசாசு துணி அருகே வந்தபோது தீம்வானத்தையே துணிகளால மறைச்சிட்டாங்க. இருள். பிசாசு கூண்டில் சிக்கிடுச்சு. வுகோங் பனி துப்பாக்கியை எடுத்து உறைவிச்சிட்டாரு. பிசாசு தப்பிக்க முயற்சி பண்ணுச்சு. பயனில்லாம கிடக்கு. சட்டென்று வானம் திறந்து கொட்டும் மழை. குவாவோ மலையில கிராமத்து மக்கள் சந்தோஷமா பார்த்தாங்க. காலியா இருந்த குழாய்கள் நிரம்புச்சு. பயிர்கள்ல உயிர் திரும்ப வந்தது. அனைவரும் தெய்வங்களை நன்றி சொன்னாங்க. ஆனா பாருங்க, வீரன் பொன் சோர்ந்து போயிட்டான். அவனுக்கு அந்த பொண்ணு ஞாபகம் வரலையேன்னு. அவனால அவன் காதலை மறைச்சு வைக்க முடியல. சரி, என்ன பண்றான்? காதல் சின்னமா ஒரு நெருப்புக்கல் மாலை அவளுக்கு கொடுக்க போறான் பாருங்க. அப்புறம் கொடுமை. மழை வந்ததுன்னு நிம்மதியா இருந்தாங்க. ஆனா இப்போ என்ன நடக்குது பாருங்க. பனி பொழிய ஆரம்பிச்சிடுச்சு. ஒரு சக்தி வாய்ந்த வீரன் வந்துட்டான். ஜீவனும் லீனும் சண்டையை தவிர்க்க பேச முயற்சி பண்ணாங்க. ஆனா அந்த வீரன் கேட்கல. அவன் பலமான அடிவிட்டான். பனி எல்லாம் கூர்மையான பனிக்கட்டிகளா மாறிடுச்சு. அவன் ஆயுதமா உபயோகிக்கிறான் பாருங்க. ஜீவன் லீன் கிராமத்து மக்களை ஓட சொன்னாங்க. ஆனா கிராமத்து மக்கள் பயப்படல. தைரியமா நின்னுட்டாங்க. அவர்கள் வீட்டை காப்பாத்துறதுக்கு போராடினாங்க. ஆனா சேனை வீரர்களோட தாக்குதல் பயங்கரமா இருந்துச்சு. கொஞ்ச நேரத்திலேயே வுகோங், ஆழி, எல்லிங் ஓடி வந்தாங்க. ஆனா சரியா நேரத்துக்கு வரல. கிராமத்து மக்கள் எல்லாம் யூ கூட உயிரிழந்து கிடந்தாங்க. கோபமும் துக்கமும் கலந்து கிடந்தாங்க. வுகோங் அந்த சேனை வீரர்கள் மேல வெறிச்சு தாக்கினான். காட்டுப்போர். அந்த நேரத்துல ஆழி வுகோங்குக்கு உதவ போனா சேனை வீரர்களோட உடன்பிறப்புகள் பிடிச்சு அருகிலிருந்த கட்டிடத்துல அடைச்சு வச்சுட்டாங்க. வுகோங் இறந்து கிடக்கிறான். அப்போ வானத்துல இருந்து தேவி குவாஜி இறங்கி வந்தாங்க. கண்ட காட்சியால அதிர்ச்சியடைஞ்சாங்க. அது மட்டும் இல்ல, ஆழி வுகோங்குக்கு உதவி பண்ணிட்டு நிக்கிறத கண்டு மிகவும் சையடைந்தாங்க. தன் மகள் ஒரு குரங்கு ராட்சசனுக்கு உதவி பண்றாளான்னு நம்ப முடியல. உடனே சேனை வீரர்களை பின்வாங்க சொன்னாங்க. அப்புறம் முழு கிராமத்தையும் அழிச்சுட்டாங்க. எல்லாரையும் சேர்த்து வானராஜ்யத்துல ஒரு பெரிய கலவரம். ஆழிய அவள் அம்மா தேவி குவாஜி வுகோங்குக்கு உதவி பண்ணதுக்கு சிறையில வைச்சாங்க. அவள் கட்டளையை மீறி வாழ்க்கை முழுக்க ஹுவாஜிக்கு உண்மையாக இருந்த எல்லிங் அந்த நேரத்தில்தான் ஆசியை சந்திச்சான். எல்லிங் ஒரு காயமும் இல்லாம இருந்தான். அதிர்ச்சி. வுகோங் சிறைப்பட்டு இருக்கிறான்னு சொன்னான். சாவை விட வலியை சகிச்சுக்க எடுத்துக்கிட்டானாம். அட போங்கடா. ஆசியோ கதறி அழுதா. வுகோங்கை பார்க்க விடுன்னு கெஞ்சினா. எல்லிங் முதல்ல சந்தேகப்பட்டான். ஆனா சரின்னு சொல்லிட்டான். ஆனா உன் உண்மையான உணர்ச்சியை காட்டாதேன்னு எச்சரிச்சான். வுகோங்கை வெறுக்கிற மாதிரி நடின்னு சொன்னான். அப்பதான் அவனுக்கு சாவுல சாந்தி கிடைக்குமாம். இதயம் நொறுங்கினாலும் ஆசி தீர்மானமா போனா. வுகோங்கோட சிறைக்கு போனா. அங்கே நடிக்க ஆரம்பிச்சா. கடுமையா பேச ஆரம்பிச்சா. வுகோங் அவள் நாடகத்தை புரிஞ்சிக்க மாட்டான்னு நம்பினா. வுகோங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தான் பாருங்க. உடம்பு முழுக்க வலி. ஆனா ஆசி அவங்க நாடகத்தை சிறப்பா நடிச்சா. கடுமையான வார்த்தைகளை சொன்னா. வுகோங் ஆசி தன்னை வெறுக்கிறான்னு நம்பினான். கண்களை மூடி மெதுவா சாவிற்கு தயாரானான். உடம்பு சாம்பலா மாற ஆரம்பிச்சுச்சு. வுகோங் போனாலும் அழி தன்னோட வேலையை நிறுத்தலே. விதிச்சக்கரத்தை அழிக்கணும்னு பிடிவாதமா இருந்தான். அதே சமயம் வஜி தேவி எல்லாங்குக்கு 3வது கண்ணை திறக்கவும் உலக வாழ்க்கையில இருந்து விடுபடவும் உதவி பண்ணிக்கிட்டா. அவன் மேல கவனிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஒருத்த முதியவர் வந்தாரு. வுகோங்குக்கு உதவி பண்ணினவரு. வுகோங்கை உயிர்ப்பிச்சு ஹுவாஜி தேவியோட பழிவாங்கலை முழுமையா செய்ய சொன்னாரு. சீக்கிரமே வுகோங் குவபோ மலையிலிருந்து தன் பெரிய கம்பை எடுத்துட்டு வந்து கிண்கிணப்பு மாறுதா. அவனோட உண்மையான சக்தியை காட்டிட்டான். விதிச்சக்கரத்தையும் ஹுவியோட பின் தொடர்பவர்களையும் அழிக்கப் போனான். பலத்தை அதிகப்படுத்திக்க மேக ராட்சசர்களை விடுவிச்சான். வானராஜ்யத்தை அடைய சேர்ந்து வந்தாங்க. வானராஜ்யத்துல வுகோங்கும் அவன் படையுமா போய் தாக்கினாங்க. சொர்க்கப் படைகள் அடிபட்டு போச்சு. ஜுலிங் பயந்தாலும் வுகோங். அந்த நேரத்துல அவன் உண்மையான முகம் ஒரு குரங்கு அசுரன்னு வெளிச்சம் போட்டாச்சு.
வீரர்கள் நிறுத்த பார்த்தாங்க. ஆனா அவன் புது பலத்துக்கு முன்னாடி எறும்பு கூட்டத்துக்கு முன்னாடி சிங்கம் மாதிரி. ஒரே அடியில அவன் குச்சியால வீரர்கள் தூள் தூளாச்சு. போர் நடந்துகிட்டே இருந்தாலும் வானத்துல நடந்த போர் வுகோங்குக்கு மனசுல கிராமக்காரங்களோட சாவு நினைப்பு. அது அவன் கோபத்தை பலப்படுத்தி தேவி ஹுவாஜியை அழிக்கணும்னு தீர்மானத்தை உறுதிப்படுத்திச்சு. அவளோட அராஜக ஆட்சிக்கு முடிவு கட்டணும். ஆகாயத்துல போர் கொடிகட்டி பறந்துச்சு. எல்லாங்கோட 3வது கண் திறந்துருச்சு. ஹுவாஜி பெருமையோட பாத்துக்கிட்டா. ஆனா அவளோட மகள் ஆசி எதிர்த்து நின்றா. எல்லாங்க பயன்படுத்தி அவ பலம் பெறுறாளான்னு குற்றம் சாட்டினா. ஆசி தைரியமா வுகோங்க கூட சேர்ந்துட்டா. அவங்க அணியில சேர்ந்து அம்மாவ துரோகம் பண்ணிட்டா. அதே நேரத்துல முதியவர் உயிர் கொடுத்த டான் பாங் வான ராஜ்யத்துல வந்து சேர்ந்தான். வுகோங்குக்கு உதவணும்னு தீர்மானிச்சு அவன் கூட சேர்ந்தான். சீற்றம் பொங்க ஒரு பயங்கரமான கொலைக்கு பழிவாங்கும் நேரம். காட்சி மாறுது. அழகிய தேவி ஹுவாஜி கோயில். அங்கே அசி நரக வேதனையில் சிக்கி இருக்கா. திருவிதியின் சக்கரத்தை அழிக்க முயற்சிச்சாங்கிற பேர்ல கழுத்தை நெரிஞ்சு கொல்றாங்க. ஆச்சரியமா என்னன்னா அன்பு காணாம போன ஹுவாஜி அசியை அப்படியே அடிச்சு உயிருக்கு ஆபத்தான நிலைக்கு கொண்டு வந்துட்டாங்க. எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைச்ச நேரத்துல வந்தான் வீரன் வானரன் வுகோங். அவனோட அபார பலத்தால அம்மா கையில இருந்து அசியை காப்பாற்றுறான். அதே நேரம் டான் பாங் ஸ்வர்க்கத்துக்கு திரும்புறான். வுகோங்கோட சேர்ந்து இவோட மரணத்துக்கு பழிவாங்க. சண்டை தொடங்குது. மீதி இருக்கிற ஸ்வர்க்க படையோட. அசி வுகோங் கையில மயக்கமா படுத்திருக்கா. அவங்க துணிச்சலா இருந்தாலும் தேவி ஹுவாஜியோட படை எண்ணிக்கையில அதிகம். அவங்களை அடக்க முடியல. டான் பாங் ஹுவாஜியை ஒற்றை போருக்கு அழைக்கிறான். தன் தோழனுக்கு பழிவாங்க. ஆனா ஹுவாஜியோட சக்தி மிகப்பெரியது. டேய் லியான் பாங் 2வது தடவை கொல்லப்படுறான். அதை பார்த்த உடனே வுக்காங் ஹுவாஜி தேவியோட காவல் கேடயத்தையே நொறுக்கிப்புடுறான். அப்புறம் அவளோட கொடூரமான போர். ஆனா எதிர்பாராதா பின்னாலிருந்து எல்லாம் அடிச்சிடுறான். ஹுவாஜி எச்சரிக்கிறாங்க, எல்லாம் அழியாதவன், அவனை வெல்ல முடியாது. ஆனா வுக்காங் பின்வாங்க மாட்டேங்கிறான். போராடுறான். ஆனா எல்லாங்கோட சக்தி அளவுக்கு அதிகமா இருக்கு. போர் முடிஞ்சதும் வஜி தேவி வந்து எல்லாங்கை வாழ்த்த ஆரம்பிச்சா. வுக்காங் சாகுறான்னு நினைச்சு. ஆனா அதிர்ச்சி, வுக்காங் உயிரோட இருக்கான். அந்த அதிர்ச்சியில எல்லாங் உத்தரவுகளையே மீறிடுறான். யாருக்கும் சேவை பண்ண மாட்டேன்னு கெத்து காட்டுறான். அதனால ஹுவாஜி கடுப்பா போய் அசுர வடிவம் எடுக்கிறா. பயங்கரமான ராட்சசி ஆயிடுறா. ஆனாலும் வுக்காங் பயப்படல. எல்லாங்கோட சப்போர்ட்ல இருவரும் சேர்ந்து போராடுறாங்க. கொடுமையான போர். வெற்றி நமக்குன்னு தீர்மானமா போராடுறாங்க.